நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஓகே மாணாக்கள் ஜாயின் பண்ணிங்க, மற்றவர்கள் ஜாயின் பண்ணிட்டோம். நாங்க இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, சரி. வாய்ஸ் கிளியரா இருக்கு தானே? சார். வாய்ஸ் கிளியரா நல்லா இருக்கு விளங்குது. தானே? ஓ சரி ஓ சொல்லுங்க சார். சரி. இப்ப இன்றைக்கு நாங்கள் இப்ப கடந்த வாரத்துல பார்த்து கொண்ட மாதிரிக்கு இந்த வாரத்துல மீதியாக இருக்கிறது நாங்கள் பார்ப்போம். இதுல புதாக்கள் சிலர் இருப்பீங்க குரூப்ல, மற்றவங்கள்ட்ட அந்த கேஸ் ஸ்டடியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. சரியா? சரி. இப்போ உங்களுக்கு தெரியும், மாணவர்களின் சம்பவ கற்கை உங்களுக்கு தெரியும் தானே? குறிப்பிட்ட சம்பவ கற்கை தொடர்பாக நாங்க கடந்த வாரம் அதுக்கு முதல் வாரத்தில் இனங்கண்ட 26 பிரச்சனைகளை 9 பகுதிக்குள்ள நாங்க அடைக்கிறோம். நாங்கள் 9 பகுதிக்குள்ளேயும் அடக்கிட்டு அந்த 9 வகையான பகுதிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல அடுத்த விடயமாக நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் ஆசிரியர் மாண்பு விருதி பிரச்சனையை பார்ப்போம். ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட்ன்றது மிக முக்கியமான ஒன்று. இந்த ப்ரொஃபஷனல் SBPTD என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லிக் கொள்வோம். ஸ்கூல் பேஸ்ட் இல்லையா? SBPTD அதாவது ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட்டை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இதுல தொடர்பாக எங்களுக்கு சுற்றறிக்கைகள், நடைமுறைகள் எல்லாம் இருக்கின்றன. உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு நீங்க போனீங்கன்னு கேட்டால், மினிஸ்ட்ரியினுடைய வெப்சைட்லேயே உங்களுக்கு நிறைய அவருடைய கைட்லைன்ஸ் இருக்கு. அதுல SBPTD உங்களுக்கு என்னுடைய ஸ்கிரீன் மாதிரி இருக்க எல்லாம் தானே. SBPTD ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணமாக உங்களுக்கு இருக்கிறது. அதாவது பாடசாலை மட்டத்தில் எப்படி ஆசிரியர் ஆளணி அபிவிருத்தி வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் என்றது. அது தொடர்பாக நான் உங்களுக்கு இப்ப சிம்பிளா சில அறிவுறுத்தல்களை வழங்குறேன். சரியா? உங்களுக்கு அந்த சுற்றறிக்கை தெரியுமா? இல்ல SBPTD சம்பந்தமான சுற்றறிக்கைகள் உங்களுக்கு தெரியுமா? அல்லது அது தொடர்பான நடைமுறைகள் தெரியுமா? கதைங்க, பயத்திறது கதை. பாடசாலை மட்ட ஆசிரியர் அபிவிருத்தி வேலை திட்டம் அந்த சுற்றறிக்கைகள் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல தானே? சரி சரி. இப்ப நான் உங்களுக்கு அந்த சுற்றறிக்கையை தான் நான் உங்களுக்கு அதுல மிக முக்கியமாக நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயங்களை பற்றி நான் சொல்ல போறேன். எனக்கு ஒரு மண்மைத்தாங்க. நீங்க உங்களுக்கு சிலர் இப்ப டிஸ்கனெக்ட் ஆகி திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் ஸ்ட்ரென்தா இல்லாத இடத்துல இருக்கிறீங்க போல நடக்குது. பொருத்தமான இடத்தை பார்த்து இருந்து கொள்ளுங்க. சரி. இப்ப நான் உங்களுக்கு பாடசாலை மட்ட அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பாக சில தகவல்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கொள்ள போறேன். உங்களுக்கு தெரியுமா, இப்படி ஒரு கைட்லைன் இருக்குது. ஆங்கிலத்தில் இருந்தாலும் நான் முக்கியமான விடயங்களை நான் தமிழ்ல சொல்லி கொண்டு போறேன். உங்களுக்கு பாடசாலை மட்ட
ஆளணி அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பாக இங்க பாடசாலைகள்ல அந்த கைட்லைன்ஸ் இருக்குது ஏற்கனவே. இருந்தாலும் அச்சுருக்கமான விளக்கம் பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட்ன்றது என்ன? வாட் இஸ் எஸ்பிபிடிடி, ரைட்? முதல்ல எஸ்பிபிடிடி என்ற என்ன, அது ஏன் செய்ய வேணும் என்பது தொடர்பாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், ரைட்? அந்த அடிப்படையில என்னுடைய கைட்லைன் ஷாவணப்பட்டிருக்கு நினைக்கிறேன் இல்லையா? தெரியுதா எல்லாருக்கும்? ஷாவணப்பட்டிருக்கு தானே? ஓகே சரி, சரி. முதல்ல வந்து நாங்கள் பார்ப்போம் இந்த எஸ்பிபிடிடி என்ற என்ன, ரைட்? ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் என்றால் என்னன்றது நாங்கள் முதல்ல விளங்கிக் கொள்வோமா? சரியா? அந்த அடிப்படையில ஒரு இங்க பாருங்க, இப்ப இதுல வந்து சொல்லப்பட்ட தகவலின் அடிப்படையில வந்து பாடசாலை மட்ட ஆளணி அபிவிருத்தி வேலை திட்டம் என்பது என்ன? தமிழ்லையும் இந்த சிற்றறிக்கையை தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்ல வச்சிருக்கிறீங்களா யாராவது? தமிழ்ல உங்களுக்கு இது இருக்கும், தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இல்லாட்டா நான் இதுலயே உங்களுக்கு ஒரு விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். பொதுவாக வந்து பாடசாலை மட்ட வேலை அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பாக நீங்க இந்த விஷயங்களை முதல் விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு வரைவிலக்கணத்தை கொண்டு வரேன், ரைட்? பாடசாலை மட்ட ஆசிரியர் அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பாக பாடசாலையை நாங்கள் பொதுவாக ஒரு செக்லிஸ்ட் ஒன்று வச்சிருப்போம். அந்த செக்லிஸ்ட்ல அடங்க வேண்டிய விஷயங்களை லேசா பார்த்துட்டு போங்க. அதாவது எஸ்பிபிடிடி தொடர்பாக அந்த சுற்றறிக்கைகள் பாடசாலைகள்ல இருக்க வேணும். அது தொடர்பான குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்க வேணும். பாடசாலை எஸ்பிபிடிடி தொடர்பாக ஆசிரியர்களுக்கும் அது சார்ந்தவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்க வேணும். இந்த மாதிரி நாங்க ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவோம் பாடசாலையில. அப்ப இது வந்து ஒரு அதிபரா நீங்க வந்தீங்கன்னு கேட்டா இந்த செக்லிஸ்ட் வந்து நிச்சயமாக உங்களுக்கு தேவை. அப்ப இதுல ஏன் நான் இந்த செக்லிஸ்ட காட்டுறேன்னு கேட்டால், இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நீங்க அறிஞ்சிருக்க வேண்டும். பாடசாலை மட்ட ஆசிரியர் அபிவிருத்தி வேலை திட்டம் என்றா என்ன என்றதுக்கான விளக்கம் நான் இப்ப இனி உங்களுக்கு தரப்போறேன். குறிப்பாக வந்து ஒரு ஆசிரியர் வந்து சரிதானே தன்னுடைய பாடப்புலம் சார்ந்து அவர் எந்த பாடத்துறையில் இருந்தாலும் சரி அது தொடர்பாக இற்றைப்படுத்தப்பட்ட பாட அறிவை கொண்டிருக்க வேண்டும். தெளிவாகவும் மனங்கவரும் விதத்திலும் அவர் பிள்ளைகளுக்கு வந்து கற்பிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். குழு உணர்வுடன் செயற்பட வேண்டும். கற்றல் பல்வகைமைக்கு ஏற்ப மாணவர் செயற்பாட்டு முறையை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தலில் ஈடுபட வேண்டும். கற்றல் பல்வகைமை என்றால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விதமாக கற்பிக்க வேண்டிய தேவை இருக்குது. மற்றது உளச்சமூக திறன்களை தமது நடத்தையின் மூலமாக அல்லது நடத்தையின் உள்வாங்குவதற்கு மாணவரை வழிகாட்ட வேண்டும். பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் விருத்தி செய்யப்பட வேண்டும். ஆசிரியர் ஒரு ஆய்வாளராக செயற்பட வேண்டும். ஏற்ற கணிப்பீட்டு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும். அடுத்து வந்து சுயவிருப்பின் பேரில் வான்மை விருத்தி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். ஒரு வசதிப்படுத்துனராக ஃபெசிலிட்டேட்டராக இருக்க வேண்டும். கற்றல் கற்பித்தல் சம்பவங்களை பகுப்பாய்வு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆலோசனை வழிகாட்டல் வழங்குபவராக இருக்க வேண்டும். மென்திறங்களை வெளிப்படுத்துபவராக இருக்க வேண்டும். நவீன தொழில்நுட்ப முறைகளை கையாள்பவராக இருக்க வேண்டும். அது தவிர சவால்கள் கொண்ட சந்தர்ப்பங்களை வெற்றிகரமாக முகாமை செய்பவராக இருக்க வேண்டும். இது வந்து ஒரு ஆசிரியரிடம் இருக்க வேண்டிய எஸ்பிபிடி கூடாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற தேர்ச்சி, ஆசிரியர் வான்மைத்துவ தேர்ச்சி என்றது இதுதான். சரியா? இது வந்து உங்களுக்கு பாடசாலையில இந்த நடைமுறையில இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். பாடசாலையில உங்கள்கிட்ட அதிபற்ற கேட்டால் அவர் சொல்லுவார். சரியா? இப்ப அடுத்ததாக நாங்க பார்ப்போம் பாடசாலை அபிவிருத்தி வேலை திட்டம் என்றா என்ன என்றதுக்கு நாங்க விளக்கத்தை பார்ப்போம். என்னுடைய ஸ்கிரீன் மாறி இருக்குதா? என்னுடைய ஸ்கிரீன்
மாறி இருக்குதா இல்லையா? ஸ்கிரீன் வந்து என்னுடைய உம், தமிழ்லயா இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்கு சார். ஆங்கிலத்தில் இருக்கு. ஆங்கிலத்தில் இருக்குன்னு ரைட், சரி. இதை மட்டும் கொஞ்சம் எழுதி எடுங்க, நான் சொல்றது. நீங்க எழுதி எடுங்க. இந்த எஸ்பிபிடிடி என்ற எழுதி கொடுங்க. ஆசிரியர் பாடசாலை மட்ட ஆசிரியர் அபிவிருத்தி வேலை திட்டம் என்றால் என்ன என்று போட்டுக் கொடுங்க கேள்வியா. எஸ்பிபிடிடி என்றால் என்ன? ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட். பாடசாலை மட்ட வான்மைத்துவ ஆசிரியர் வான்மைத்துவ விருத்தியா? பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மைத்துவ விருத்தி என்பது என்ன? அதுக்கு நான் சொல்றது எழுதி கொடுங்க. ஆசிரியர் கல்வியில் பின்பற்றப்படும் ஆசிரியர் கல்வியில் பின்பற்றப்படும் பல அணுகுமுறைகளுக்கு ஆசிரியர் கல்வியில் பின்பற்றப்படும் பல அணுகுமுறைகளுக்கு மத்தியில் எஸ்பிபிடிடி பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளணும். பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மை விருத்தி. வான்மை விருத்தி என்றால் தொழில் வான்மை விருத்தி என்பது ஒரு தனித்துவமான மற்றும் அதிக நடைமுறை சார்ந்த ஒரு செயல்முறையாகும். அதிக நடைமுறை சார்ந்த ஒரு செயல்முறையாகும். கற்பித்தல் தொழிலில் ஒவ்வொரு ஆசிரியரையும் நிபுணராக மாற்றுவதே அல்லது நிபுணத்துவராக மாற்றுவதே ஏதோ ஒன்று போட்டு கற்பித்தல் துறையில் ஒவ்வொரு ஆசிரியரையும் நிபுணத்துவர்களாக மாற்றுவதே இதன் முக்கிய இலக்காகும். இந்த நடைமுறையானது பாடசாலையாலேயே திட்டமிடப்பட்டு கூட்டாக செயல்படுத்தப்படும் ஒரு தொடர்ச்சியான ஆசிரியர் மேம்பாட்டு செயல்முறையாகும்.
தொடர்ச்சியான ஆசிரியர் செயற்பாட்டு மேம்பாட்டு செயல்முறையாகும். முதல்ல அடிப்படை இந்த வரவிலக்கணம் தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். அதாவது இப்ப நாங்க பார்க்கிறோம் தெல்தெனிய மகா வித்தியாலயத்தினுடைய பிரச்சனையில வந்து ஆசிரியர் வான்மை விருத்தி என்றது வந்து இங்க இடம்பெறாமலுக்கு இருக்குது இல்லையா? ஆசிரியர் வான்மை விருத்தி நடைபெறாமல் இருப்பது வந்து இங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த அடிப்படையில தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆசிரியர் அதாவது பாடசாலை மட்ட ஆசிரியர் பாலனி விருத்தி அல்லது வான்மை விருத்தி என்பது என்னன்றதுக்கான விளக்கத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல 3 பாயிண்டாக நான் தந்திருக்கிறேன். ஒன்று வந்து ஆசிரியர் கல்வியில் பின்பற்றப்படும் பல அணுகுமுறைகளுக்கு மத்தியிலே SPPTD என்பது வந்து சரிதானே, அதாவது பாடசாலை மட்ட வான்மை விருத்தி என்பது ஒரு தனித்துவமான மற்றும் அதிக நடைமுறை சார்ந்த செயல்முறையாகும். அது மட்டுமல்லாமல் கற்பித்தல் தொழிலில் ஒவ்வொரு ஆசிரியரையும் ஒரு திறமையான நிபுணராக மாற்றுவதுதான் இதனுடைய நோக்கமாகும். அதே நேரம் அதே நேரம் வந்து இந்த நடைமுறையானது பாடசாலையாலேயே திட்டமிடப்படுகிறது. பாடசாலையாலேயே திட்டமிடப்பட்டு கூட்டாக அதாவது ஒன்றிணைந்து கூட்டாக செயல்படுத்தப்படுகின்ற ஒரு தொடர்ச்சியான கண்டினியூஸ் டீச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ், தொடர்ச்சியான ஆசிரியர் மேம்பாட்டு செயல்முறையாகும் என்று நாங்கள் சொல்லலாம். சரி, இந்த அணுகுமுறையில அதாவது இந்த SPPTD என்ற அணுகுமுறையினுடைய முக்கியமான அம்சங்களாக நான் சில விஷயங்களை இப்ப கீழே தான். ஒன்று பாடசாலை சார்ந்தது. முதலாவது விஷயம் வந்து பாடசாலை சார்ந்தது. சரியா? அதாவது ஸ்கூல் பேஸ்டாக இருக்கு. ஸ்கூல் பேஸ்ட் என்று நாங்கள் சொல்றோம். ஆகவே பாடசாலை சார்ந்ததாக இருக்கு. அதாவது பாடசாலை சார்ந்தது என்ன? இது வெளிப்புற நிறுவனங்களால் திணிக்கப்படாமல் அந்தந்த பாடசாலையின் தேவைக்கேற்ப அங்கேயே வடிவமைக்கப்படுகிறது. இது முதலாவது விஷயம். பாடசாலை